அடுத்து வந்து குறுக்கேற்றத்தின் செயல்முறை. குறுக்கேற்றத்தின் செயல்முறை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குண்டல் பகுப்புல வந்து ப்ரொஃபேஸ் எடுத்திருக்காங்க. ஒரு பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை எடுத்து அதில் வந்து கேபிட்டலும் ஸ்மால் பேரண்ட் இதில் வந்து எப்படி டாட்டர் இதில் வந்து இன்சர்ட் பண்ணலாம், பெற்றோர்லேருந்து வந்து எப்படி வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து எப்படி இதாகும் அப்படின்னு சொன்னால், ப்ரொஃபேஸ் 1 ப்ரொஃபேஸ் 1ல இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்ஸில் வண்ணத்தை பூச்சி வடிவத்தில் வந்து 4 ரெக்கைகள் மாதிரி இருக்கிறது வந்து அடுத்தடுத்து இதாகுது, மிங்கிள் ஆகி குறுக்கேற்றம் இதாகும்போது இங்கே உள்ள ஒரு கேரக்டர் வந்து அங்கிட்டு உள்ள ஒரு கேரக்டர் வந்து இங்கிட்டும் இன்சர்ட் ஆகி ப்ரொஃபேஸ் 1ல வந்து இதாகுது. ப்ரொஃபேஸ் 2 என்ன, ப்ரொஃபேஸ் 1ல இதாகுதா, மெட்டாஃபேஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எக் மாதிரி அது ஃபார்ம் பண்ணி அந்த 4 லேயர் இருந்து தனித்தனியாக அங்கிட்டு ஒரு கேரக்டர் இங்கிட்டு ஒரு கேரக்டர் அங்கிட்டும் இது பண்ணி தனித்தனியாக டிவைட் ஆகுது. அடுத்து வந்து மெட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேரா இருக்கிறது வந்து என்ன பண்ணுது, தனித்தனியாக டிவைடாக பிரிஞ்சிருது. அது வந்து மெட்டாஃபேஸ் 2. கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி. இந்த 2 பேர்ஸ் ஆஃப் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிங்கிள் அந்த ரெக்கைகளை என்ன பண்ணி விடுது அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சு விட்ருது. அப்போ தனித்தனியாக பிரிச்சு விடுறது வந்து என்ன அப்படின்னா, இதுலேருந்து ஒரு பேரண்ட்லேருந்து இந்த குரோமோசோம்ஸ் தனித்தனியாக கிடைக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகவு செல்கள் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா இது எல்லாமே டாட்டர் செல்ஸ், பேரண்ட்லேருந்து வந்து வர கேரக்டர் எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுகூட்டிணைவு வந்து ஆர்எஃப்னு சொல்லிட்டு இதோட 2 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அதோட ஃபார்முலா டோட்டல் நம்பர் ஆஃப் த ரீகாம்பினேஷன், மறுகூட்டிணைவு டோட்டல் நம்பர் ஆஃப் த ஆஃப் ஸ்ப்ரிங் போட்டு இன்ட்டு 100%. மரபணு வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் அதோட யூனிட் வந்து 3.5 யூனிட்ஸ் 3.5% வந்து சொல்கிறாங்க. 0.03% வந்து இதோட மேப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதில் வந்து ABCD 4 இதை போட்டு 3.5 சென்டிமீட்டர் 7.5 சென்டிமீட்டர் 5.5 சென்டிமீட்டர் இதோட 333 யூனிட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வச்சு இதோட ஜீன் மேப்பிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பல்கூட்டு அள்ளில்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மலர்லேருந்து ஒரே ஒரு அள்ளிலேருந்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பலவிதமான 2க்கு மேற்பட்ட அள்ளீல்கள் வந்து அதுலேருந்து பகுப்படைந்து அடுத்தடுத்த ரியாக்ஷன் அடுத்தடுத்த மாற்றங்களை கொண்டு போகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்கூட்டு அள்ளீல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மடியத்தின் வகைகள் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று மெய்யிலா மடிவம், இன்னொன்று மெய் மடிவம். மெய்யிலா மடிவத்தில் வந்து மிகுதி மடிவம் குறை மடியம் சொல்லிட்டு 2 இருக்குது. மிகு மடியம் அப்படிங்கிறது வந்து 5 இருக்குது. ஒன்று ட்ரைசோமி, இன்னொன்று இரட்டை ட்ரைசோமி, டெட்ராசோமி, இரட்டை டெட்ராசோமி, பென்டாசோமி. ட்ரை அப்படிங்கும்போது 1 வருது, இரட்டை அப்படிங்கும்போது 2 1 வருது, டெட்ராசோமி அப்படிங்கும்போது 2 வருது, இரட்டை டெட்ராசோமிங்கும்போது 2 வருது, பென்டாசோமி அப்படின்னா 3. குறை வடிவத்தில் வந்து மானோசோமி, இரட்டை மானோசோமி, நல்லிசோமி, இரட்டை நல்லிசோமி. மானோசோமினா இது எல்லாமே மிகுதி அப்படின்னா கூடிக்கிட்டே போகிறது, குறை அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுதான் இதில் ப்ளஸ்ஸும் இது மைனஸான சிம்பிள் இருக்குது. 2n-1. இரட்டை மானோசோமி 2n-1 நல்லிசோமி இரட்டை 2n-2, இரட்டை நல்லிசோமி 2n-2. இப்போ வந்து மெய்மடியத்தில் வந்து ஒரு மடியம், இருமடியம், பன்மடியம். இந்த இதில் வந்து ஒரு மடியத்தில் வந்து 1n இருக்குது, இருமடியத்தில் வந்து 2n, பன்மடியத்தில் வந்து 2n + n போயிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு மடியத்தில் வந்து ஒற்றை மடியம் வந்து x தான், இருமடியம் வந்து அதே தான், பன்மடியத்தில் வந்து தன்மடியம் அயல்மடியம் இருக்குது. தன்மடியம் அப்படின்னா தனக்குள்ள நடக்கக்கூடிய எல்லாமே வந்து தன்மடியத்தை சொல்கிறாங்க. அயல்மடியம்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு தாவரத்தில் போய் நடக்கக்கூடியது எல்லாமே அயல்மடியம் சொல்கிறாங்க. மும்மடியம் நான்மடியம். மும்மடியம்னா 3 ஸ்டேஜுக்கு அப்புறம் நடக்கிறது, நான்மடியம்னா அதுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே போகிறது தான் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இது வந்து மடியத்தின் வகைகள். அடுத்து வந்து மெய்யிலா மடியம்.